நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் பண்ணுறவர்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் நல்ல செல்லிங் ப்ரெஷர், சரிங்களா? எவ்வளவு ஜாம் போனால் முளம் சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதுமாரி ஒரு 100 பாயிண்ட் போனால் 200 பாயிண்ட் விழுற அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் வருது. சின்னதாக மார்க்கெட் ஏறி இருந்தால் கூட எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறதுக்கு அங்கேருந்து வந்துடுறாங்க. நம்ம டிஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி வைக்கிறாங்க. அவங்க ஈஸியாக செல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த ட்ரெண்டை அகைன் மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கிட்ட அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு மார்க்கெட்டில். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டுக்கான இன்றைய நிலவரம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு யார் நெஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணா அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெஃப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே ஐடி செக்டார் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், சன்ஃபார்மா இவங்களாம் மட்டும்தான் ஹெச்சிசிஎல் டெக்கு இவங்களாம் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கு, எஸ்பிஐ, என்டிபிசி, பிரிட்டானியா, எல்டி, பஜாஜ் ஃபினான்ஸ், ஐடிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர். வெறும் 6 ஸ்டாக் தான் பாசிட்டிவ், மீதி 44 ஸ்டாக் நெகட்டிவ்ல இருந்திருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு நெஃப்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர். பேங்க் நெஃப்டியில் யார் இன்னைக்கு கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் ஏயு பேங்க்கும் மட்டும்தான் பாசிட்டிவ். பாக்கி 10 பேங்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இன்னைக்கு இருந்திருக்கு. சரிங்களா? ஹெவி செல்லிங் ப்ரெஷர் முடியும் போது கூட பாருங்க, ஒரு விக்கு கூட இல்லை, ஹெவி செல்லிங்கில் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருந்திருக்கு. நாளைக்கு எது சப்போர்ட்டாக இருக்குன்னா எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் நின்றுருக்கு பாருங்க. 23,842 நான் லெவல் சொல்லியிருந்தேன் நேற்று. அந்த லெவலில் தான் எக்ஸாக்டாக மார்க்கெட் நின்று இருக்கு. சரிங்களா? அந்த லெவலில் மார்க்கெட் நின்று இருக்கு. அதுதான் நாளைக்கான ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா 23,667 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா 23,352 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் செல்லிங் ப்ரெஷர் இந்த லெவலுக்கு கீழே நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பர்களே. தென் இன்னைக்கு டே ஹையை நாளைக்கான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 24,237 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,330 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,496 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது நாளைக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டிலையும் பார்த்துடலாம். ஓஐ டேட்டாவையும் பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டு சொல்லுவேனே, இந்த ட்ரெண்டில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஒரு ஸ்ட்ராங் வீக்னஸ் வரும், நல்ல ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த லெவல்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி டே லோ நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 51,000 அப்படிங்கிற லெவல் நாளைக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 50,867 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 50,375 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு சப்போர்ட்டு. தென் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு போணுச்சு பார்த்தீங்களா, ஒரு ஹை, இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 52,164 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 52,481 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 52,864 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு.
பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக ஓஐ டேட்டாவே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டாவே இல்லை. 51,500 அப்படிங்கிற லெவலில் சின்னதாக இருக்குது. அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா புட் சைட்லாம் சுத்தமாக ஓஐ டேட்டாவே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டு ஈவினிங்காக கடைசியாக வந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருந்துச்சு. சரிங்களா? அதனால் பக்கத்தில் எங்கேயுமே ஓஐ டேட்டா இல்லை. ஓவராலாக ஓஐ டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் சைடு கொஞ்சமாக இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து நியரஸ்ட்டாக இருக்கிற ஓஐ டேட்டாவோட லெவல்ஸு. சரிங்களா? தென் நெஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நெஃப்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் செல்லிங் தான். ஓவராலாக கால் சைடு தான் வந்து ஓஐ டேட்டா இருக்குது. புட்டு சைடு நியரஸ்ட்டாக எங்கேயுமே சொல்லிக்கிற அளவுக்கு ஓஐ டேட்டாவே கிடையாது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நெஃப்டிலையும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சுன்னா கூட ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் ஃபின்னிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஹோல்டு பண்ணிவிடுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி செல்லர்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ட்ரபுளான சுச்சுவேஷனாக ஆகிருக்கும். நல்லாவே வந்து ஒரு செல்லிங் 24,142 அப்படிங்கிற லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 24,250. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,375 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே லோ தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு சின்ன சப்போர்ட்டு தான் இருக்குது. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,417 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 23,129 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்லேயுமே வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி போலவே ஒரு ட்ரெண்ட் இதுலேயும் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கும் இந்த லெவலை வந்து டச் பண்ணோன்னே ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர். இதை வந்து டச் பண்ணோன்னே அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர். சரிங்களா? 12,572 அப்படிங்கிறது தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 12,674 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 12,723 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான சப்போர்ட் 12,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 12,130 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,012 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து மிட் கேப்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு பேப்பர் இருந்ததுன்னா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெவல்ஸு. அதே நேரத்தில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு 2 days வந்து ட்ரைனிங்காக கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா நான் ஒரு குரூப்போட லிங்க் தருவேன். அந்த லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எவ்ரிதிங் பாசிபிள். நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் வந்து நடக்கும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை எப்போதுமே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா?
மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.